தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக திறந்துள்ளப்பட்ட திருமுறை பகுதி தூய் லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் பிரிவு 54-55 திருமொழி. மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இதோ மூதாதையருக்கு கொடுத்த அதே வாக்குறுதியைத்தான் நம்முடைய தலைமுறைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதி மிக அழகான விளக்கத்தோடு நமக்கு முன்வைக்கின்றன. இறைமகனுடைய வருகை நோக்கம் என்னவோ என்பதை சிந்திக்கிற இந்த நாட்களிலே இது மரியாவின் பாடலின் பகுதி சொல்லுகிற அழகான செய்தி. அவர் அடிமையின் வாழ்வை கண்ணோக்கி உயர்வுக்கு நேராக நடத்தி இருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு உயர்வளிக்கிறதுக்காக அவர் வருகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மூதாதையருக்கு என்ன நன்மை செய்தாரோ, எதையெல்லாம் இரக்கத்தோடு கொடுத்தாரோ, எவையின்படியெல்லாம் அவளுக்கு நிறைவான நன்மைகளை வழங்கினாரோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மரியாவின் பாடலில் சொல்லப்பட்ட அழகான செய்தி. மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் என்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்பதை நினைப்போட்டுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் மூதாதையரோடு இருந்து வழிநடத்தியதைப் போல நம்மோடும் இருந்து வழிநடத்துவதற்காக இறைமகனை நமக்காக அனுப்புகிறார். எனவே இறைமகனுடைய வருகை கடவுளுடைய நிறைவான நன்மைகளும் நலங்களையும் நம்மை நடத்தும். இதோ கடவுள் மூதாதையருக்கு என்ன நன்மைகள் செய்தாரோ, நலன்களை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை வெளிப்படுத்தினாரோ அதையே நம்முடைய தலைமுறைக்கும் செய்கிறவராக இருக்கிறார். நல்வழியிலும் நல்வாழ்விலும் நம்முடைய வாழ்வுக்கு நீதி செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, தொடர்ந்து ஆண்டவருடைய வாழ்வுக்குள்ளாக நம்மை வழிகாட்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த வருகையின் காலம் ஆண்டவருடைய பாதையில் நம்மை நடத்தட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தொடர்ந்து அவருடைய பாதையிலே பயணிப்போம். கண்களை மூடி கடவுள் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்புமிக்க ஆண்டவரே, இதோ மூதாதையருக்கு கொடுத்த வாக்குறுதி எங்கள் தலைமுறைகளுக்கும் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து உறுதிப்படுகிறோம். வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் சாமி. ஆமேன்.